அதிர்ஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க. கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க. பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட 60% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மாமல்லபுரத்தில் நடந்த முதல்வர் தலைமையிலான கூட்டம். ஒரு பெண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் செல்வலட்சுமி. பேச ஆரம்பித்த உடனே அவங்க பேசிய பேச்சு எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர், ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. ஸ்டாலின் மட்டும் அப்செட். வேக வேகமாக மைக்குகள் அணைக்கப்படுகிறது. வேக வேகமாக இனிமேல் பேசுகிறவங்கெல்லாம் அமைதியாக இருங்கன்ட்டு ஒரு பெரிய கலேபரமான சூழ்நிலை நடக்குது. ஸ்டாலின் முகத்தை க்ளோஸ்அப்பில் கொண்டு போனால் ஸ்டாலின் முகம் அவ்வளவு செவந்திருக்கிறது. அப்போ ஸ்டாலினுக்கு என்னாச்சு? முதல்வருக்கு எதிராக ஒரு நிர்வாகி அப்படி என்ன பேசினார்? முதல்வருக்கு எதிராக நிர்வாகி பேசுறது இல்லை, ஒட்டுமொத்த அமைச்சர்கள்லாம் எழுந்து கைத்தட்டுறதை பார்க்கும்போது ஒரு தடவை கலைஞர் அவர்கள் நிகழ்ச்சியில் ஐயா என்னை மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு அஜித் சொல்லும் போது ரஜினிகாந்த் கைத்தட்டினார் பாருங்க, அந்த எஃபெக்ட் இருக்குது. அப்போ என்ன நடந்தது? அந்த பெண் பேசியது என்ன? இன்னைக்கு எந்த ஊடகமும் இதை பற்றி சொல்லலைங்க. ஏன் இதை சொல்லலை? பெரும்பாலான ஊடகங்கள் எந்த ஊடகமும் இதை பற்றி விவாதிக்கவில்லைங்கும் போது ஒரு முதலமைச்சர் முன்னிலையில் அவங்க கட்சி நிர்வாகி அப்படி என்ன பேசினார்? அது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி, ஒரு குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி நடக்கிறது. இவர்கள் நிறையா கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சிக்கு முடிவு கட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருமே வரக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் கொள்ளையடிப்போம், விஜய் அரசியல் தெரியல, எங்களுக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிறாங்களே. உங்கள் தொகுதியில் இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை என்ன? ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன? குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நம்ம நிச்சயத்துக்கு வருவோம். நேற்று மாமல்லபுரத்தில் நடந்த கூட்டம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, இதான் அந்த கூட்டத்தினுடைய பெயர். இதில் எம்பி, எம்எல்ஏக்கள், இப்போ என்ஆர் இளங்கோவிலேருந்து எல்லாரும் எப்படி நம்ம வாக்குச்சாவடியில் போலி வாக்காளர்களை தடுக்கிறது, எஸ்ஐஆரை பற்றி மீட்டிங் அது. அதில் பூலாம்பாடியுடைய போரூர் செயலாளர் செல்வலட்சுமி அவங்கள பேச கூப்பிட்றாங்க. ஒவ்வொருத்தரையும் பேச கூப்பிட்றாங்க. செல்வலட்சுமி வராங்க. அவங்க வந்த உடனே, ஐயா இந்த நம்ம ஆட்சியில் அதிகாரிகள் ஆட்சி தான் ஏன் நடக்குது, நம்ம சொல்கிற எதையுமே அதிகாரிகள் கேட்கறதில்ல. சொன்ன உடனே விசில் சத்தம் பறக்குது. முதலமைச்சர் இருக்காருன்னு கூட சொல்லாமல் அமைச்சர்கள் எல்லாம், எம்பி, எம்எல்ஏக்கள் எல்லாம் எஞ்சி கைத்திட்டுறாங்க. சிஎம் மட்டும் அமைதியாக கோவத்தோடு உட்காந்துருக்காரு. என்ன காரணம்னா, ஏற்கனவே சொல்லியாச்சு. எத்தனை தடவை இப்போ கேஎன் நேருலேருந்து துரைமுருகன் எல்லாம் சொல்லியிருப்பாங்கள்ல, ஆனால் அதிகாரிகள் கொட்டம் அதிகமாகிட்டு இருக்குது. யார் சொல்கிறதையும் கேட்கறதில்ல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிடிஆர் அவர்களை பதவி விட்டு தூக்குவது ஒரு காரணமே நீதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்கள் தான். அப்படி தான் அரசியல் புரட்சியில் செய்தி வருது. அப்போ இன்றைக்கி என்னென்னா, அரசாங்கத்தினுடைய பிஏக்களுடைய ஆட்சியும் ஐஏஎஸ் அதிகாரியுடைய ஆட்சி. இப்போ கே சார் பேரிடர் நிவாரண காலத்தில் சினிமா பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன காரணம்? என்னை யாருமே மதிக்க மாட்டுறாங்கப்பா, அவ்வளோதான். சரி, அப்போ அந்த பெண் பேசியது எந்த அளவுக்கு எஃபெக்ட் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். ஏங்க அதிகாரிகள் முட்டு சந்தில் நிறுத்திட்டாங்க திமுகவை, சொன்னமா இல்லையா? நம்ம மட்டும் இல்லை, சிஎம்ஏ சொல்கிறார். இப்போ என்னென்னா, முதல்ல இந்த சம்பவம் பேசின உடனே, அந்த பொண்ணு பேசின உடனே என்ன பண்ணுறதுன்னு சிஎம்க்கு தெரியல. ஏன் எங்க சிஎம்மாக உட்காந்துருக்காரு, நீங்கள் ஆட்சி நடத்துனீங்க, அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துகிறாங்கன்னா அப்புறம் இந்த சிஎம் பதவியே கேள்வி கேட்குறாங்க அவங்க. அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றும் புரியல. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அடுத்து பேசக்கூடியவங்க ஏதாவது பேசிட்டா சிக்கலாக போயிடும். உடனே மைக்கெல்லாம் அமைக்கிறாங்க. அடுத்து வரவங்கட்டெலாம் எதை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. உடனே சிஎம் அடுத்து அதுக்கு சொல்கிறாரு, எனக்கும் இந்த மாதிரி தகவல்கள் வந்தது. 10% அதிகாரிகள், அதாவது 10% அரசு அதிகாரிகள் வேலையே செய்யலை. 1-to-1 நிகழ்ச்சியில் நம்பாட்கள் இதுதான் சொல்கிறாங்க. நம்பாள்கள் இல்லை சார், தமிழ்நாடுக்குள்ள மக்களுடைய எண்ணமே அதுதான். நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை, நீங்கள் சொல்ல வேண்டிய செய்திகளை கூட அமுதா ஐஏஎஸ், ராதாகிருஷ்ணன் மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்து சொல்வது சரியா? ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆட்சியாக நடக்குது, அப்போ ஆட்சி அவங்ககிட்டே கொடுத்துடலாமே. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகாரிகள் ஆட்சி நடக்குதுன்னு பழனிசாமியிலேருந்து நான்லேருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோமே, அது உண்மையாக்கக்கூடிய நிகழ்வு நடந்து போச்சு. சிஎம்ஏ ஒத்துக்கிறார். 10% அரசு ஊழியர்கள் வேலை செய்யலைங்கிறார். இதில் என்ன சிக்கல்னா, இந்த சம்பவம் நடக்குது, இது வெளியிலேயே தெரியக்கூடாது. ஏன் வெளியில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை வரும்ல. ஏன் ஏதாவது ஒரு சேனல், இப்போ பாலிமர் மாதிரி ஏதாவது ஒரு சேனல் போட்டு விட்டுருவாங்க. பாலிமர் விடுங்க, நியூஸ் சேனல் ஏதோ ஒன்று. இப்போ நிறைய யூடியூப், ஃபேஸ்புக்கெலாம் வந்துருச்சு. முதலமைச்சர் கூட்டத்தில் பெரிய கலாட்டா போடுவாங்க. இதை இப்போது உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வந்த செய்தியாக இன்றைக்கி ஒரே பேப்பரில் மட்டும் போட்டிருக்காங்க. ஏன்னா அது திமுகவுக்கு பயப்படாத பேப்பர். ஏன்னா பிஜேபி வரணும்னு நினைக்கக்கூடிய பேப்பர். பிஜேபி வரக்கூடாத ரைட்டு. இன்றைக்கி நடந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முதலமைச்சர் முன்னிலையில் இப்படி பேசியிருக்கிறாளே, தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் திமுக உறுப்பினராக இருக்க, நீங்கள் சொல்லுங்கள்.
திமுக காரங்க வெளியில் சம்பாதிக்கிறாங்களா? யார் சம்பாரிச்சிட்டு இருக்கிறது? கனிம வள கொள்ளையிலிருந்து டாஸ்மாக் கொள்ளையில் ஆரம்பித்து பத்திரப்பதிவு துறையில் ஆரம்பித்து அறநிலைத்துறை ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் ஒரு சில குடும்பங்கள் மட்டும் நன்றாக இருக்கிறது. கீழே இருக்கவங்களுக்கு பணமே வரல. இன்றைக்கி இதுதான் குற்றச்சாட்டு. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி அந்த பொறுப்பு டிஜிபி பதவி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கரூர் சம்பவம்லேருந்து பல சம்பவங்களுக்கு அன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறையினர் பொறுப்பு டிஜிபி சொல்கிறத அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. பொறுப்பு டிஜிபி தானே எப்பயும் போயிடுவார். அதனால தான் பழனிசாமி அவர்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து பொறுப்பு டிஜிபி மேட்டரை கையில் எடுக்கிறார். பொறுப்பு டிஜிபி விஷயத்தில் பெரிய அளவுக்கு ஆப்படிக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எழுதி வச்சுக்காங்க, அதை மாட்ட போகிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இங்கே சில அதிகாரிகள் அவர்களுக்கு தக்கவாறு சட்டத்தை வளைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க நினைச்சது தான் சட்டம். இன்றைக்கி லாக்அப் டெத்திலிருந்து பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உண்மைகள் மறைக்கப்படுகிறது. ஜெயலலிதா ஆட்சியில் ஏன் மறுபடியும் உங்கள் ஊழல் செய்தாலும் வந்தாங்க. ஊழல் குற்றச்சாட்டு ஜெயலலிதா இவ்வளோ இருந்தப்பறம் எதுக்கு வந்தாங்க? சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். எம்பி எம்எல்ஏ யாராவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏதாவது பண்ணிங்கன்னா அடுத்த நாள் கட்சி பதவி இருக்காது. அதான் ஜெயலலிதா. இன்றைக்கி அப்படி இல்லை. கட்ட பஞ்சாயத்திலிருந்து அராஜகம் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. மக்கள் சாதாரணமாக சொல்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலே இப்படி தான். அதுக்கு நடுவில் பார்த்தா கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் பண்ண பஞ்சாயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பொது வழியில் பெரிய அளவுக்கு பிரச்சனையாகி விசிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய டேமேஜாக போச்சு. திமுகவுக்கும் டேமேஜ், விசிகாவுக்கும் டேமேஜ். நல்லா விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தா காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் ஒரு போக்குவரத்து காவலர்கிட்ட சண்டை, அது ஒரு பெரிய செய்தி. அப்போ தொடர்ந்து இந்த கவர்மெண்ட் எல்லாராலையும் அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஸ்டாலின் கூட்டத்திலே இந்த மாதிரி கலைபெறும் போது பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ நல்லா ஒன்று தெரியுது, அதிகாரிகள் மீது அவ்வளவு கோபத்தில் இருக்கிறார்கள் உடன்பிறப்புகள். அப்போ நம்ம ஆட்சி நடக்கலை, அதிகாரிகள் ஆட்சி நடக்குது. கஷ்டப்பட்டு வேர்வையை சிந்தி ஓட்டு கேட்குறது நான். ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்கிறத கேட்டால் அடுத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு மக்கள் ஏன் சொல்லக்கூடாது? நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ தீபாவளி பரிசுலாம் நிர்வாகிகள் கொடுத்தாங்க. எதுக்கு? இவ்வளோ நாள் கவனிக்கலையா? இப்போ மக்கள் என்ன படத்தை வாங்கிட்டு நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க? இவ்வளோ நாள் எங்கள் கண்ணில் தெரில. எலெக்ஷன் வந்தோடனே எப்படி பொதுமக்களுக்கு நீங்கள் உரிமை தொகை, ஓய்வூதிய திட்டம் ஏமாத்துறீங்களா? அதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் பல கோடி சம்பாதிச்சுட்டு சில ஆயிரங்களை எங்களுக்கு கொடுத்து விட்டு நாங்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க. எழுதி வச்சுக்காங்க. வரக்கூடிய நாட்களில் திமுக அனுப்புகிற பணம் பலதெல்லாம் பதுக்கப்படும். இப்போ நம்ம நயினார் நாகேந்திரனுடைய 2 கோடி மாட்டிச்சு பார்த்தீங்களா? அது போலீஸ்கிட்ட மாட்டுச்சு. இங்கே அப்படி இல்லை, கட்சிக்காரங்களே எடுத்துருவாங்க. இது தெரிஞ்சு தான் வந்த தகவல் என்னென்னா, ஏற்கனவே ஒரு செட் அனுப்பிட்டாங்களாம். அதில் நிறையா ட்ராப் அவுட் ஆனால் அனுப்புறதுக்கு இன்னொரு செட்டு பணம் இருக்கான். எப்படியாவது ஜெயிக்க வச்சுருங்க. இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, கவுன்சிலர் பெண் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்டில் கவுன்சிலர்கள் எல்லாம் பெரிய தொல்லை, நிறைய பேரை கட்டம் கட்டிட்டாங்க தூக்கணும்னு. தூக்குனா போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நிறையா சம்பாரிச்சிட்டோம், வரக்கூடிய தேர்தலில் செலவு பண்ண சொல்லுவீங்க, இப்பயே கட்சி தூக்குதான் சூப்பருங்கிறாங்களாம். அப்போ தூக்கவும் முடியல, வச்சிருந்தா இன்னும் கெட்ட பேராகும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரசு இயந்திரம் முடங்கி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, அதிகாரிகள் பேச்சை கேட்பது. கூட இருக்கவங்களை கேட்டு ஆலோசனை பண்ணணும். துரைமுருகன்லேருந்து பொன்முடியிலேருந்து நேரு இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க உங்களுக்கு முக்கியமா? உதயச்சந்திரனோ இங்கே இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியமா? யார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் சொல்லுங்கள்? மாநாடுலேருந்து தலைவரேன்னு கூப்பிட்டு போய் உங்களுக்கு மக்களை திரட்டி ஓட்டு வாங்கி தர்றது நேரு தாங்க தருவார். அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக தருவார். ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையெழுத்து மட்டும் போடுவார். இன்னும் கூட சொல்ல போனால் உங்கள் ஆட்சி தோக்க போகுதுன்னு தெரிஞ்சால் ஸ்ட்ரைட்டாக எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போயிடுவார். இது தெரியாமல் அதிகாரிகளை நம்பிக்கொண்டிருந்தால் பெரிய முட்டு சந்துக்கு கூட்டு பண்ணுவார்கள். முட்டு சந்து ஏற்கனவே வந்துருச்சு. இனிமேல் முட்டு சந்தை விட்டு எப்படி போகிறது? நீங்கள் சொல்லலாம், ஏதாவது வழி இருக்குமானா தேர்தலுக்கு லேட் ஆகிடுச்சிங்க. இனிமேல் வழியே இல்லை. காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ இவர் நம்ம அவர்களுடைய நிறைய நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்கறதில்ல, கம்யூனிஸ்ட்டுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. யார் ஆட்சி நடக்குது? கூட்டணி பலம், கூட்டணி பாருங்களே, கூட்டணி கட்சிகள்லாம் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சண்முகம் என்ன சொல்கிறாரு? இப்படியே போனால் திமுக எதிர்கட்சி ஆகிரும் சொல்கிறாரா இல்லையா? அப்போ எப்படி இது ஒரு வலிமையான கூட்டணி சொல்லுங்கள்? இந்த வலிமையான கூட்டணி வச்சு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. கம்யூனிஸ்ட் இருக்கும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் எவ்வளோ பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? சிறுத்தைகள் இருப்பாங்க, கீழே இருக்கக்கூடிய மக்கள், பட்டியலின மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணி பலம் இந்த தேர்தலில் வேலையாவது எழுதி வச்சுக்காங்க. இவங்க நினைக்கலாம் பெரிய கூட்டணி. இதே மாதிரி தான் நம்மளும் சொல்கிறோம். போன தடவை காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் இருந்துச்சு, லல்லு பிரசாத் யாதவ் இருந்தார், ஸ்டாலின் இருந்தார், மம்தா பானர்ஜி இருந்தாங்க, ஃபருக் அப்துல்லா இருந்தார், உத்தவ் தாக்கரே இருந்தார். எல்லாம் தெரிந்தவங்க, பெரிய கூட்டணி. பிஜேபி சைடில் நமக்கு தெரிஞ்சு பிஜேபி, நிதிஷ்குமார், நாயுடு, இதை தவிர பெரிய கூட்டணியே இல்லை. மோடி மறுபடியும் ஜெயிச்சாரா? இவ்வளவு பெரிய முக்கியமான தலைவர்கள் இருந்தோம். இப்போ என்ன காரணம்? இப்போவும் அதான் சொல்கிறோம். நீங்கள் கூட்டணி பலம்னா ஓரளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கூட்டணி பலத்தை மட்டும் வைத்து ஸ்டாலின் ஜெயிக்கலான் என்று நினைக்கிறார். அது இந்த தேர்தலில் வேலைக்காவது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிர்வாகியுடைய கருத்து தான் நேற்று அந்த அம்மா பேசினாங்க. அப்போ பொதுமக்கள்கிட்டையும் நல்ல பேர் இல்லை. நீங்கள் பணம் கொடுத்தா வேலை பார்க்கறதுக்கான கட்டமைப்பு இருக்குங்கிறீங்களா? அந்த கட்டமைப்பே ஓட்டங்கிறேன் நான். ஏற்கனவே இடி நிறைய பேர் வளைச்சிருச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எத்தனை அமைச்சர்கள் உள்ளன் போர்டு வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லுங்கள். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள்.
திமுகவுடைய பேஸ்மெண்ட் வீக்குங்கிறாங்கல்ல, பேஸ்மெண்ட் ஆட துவங்கி விட்டது. அப்படி ஒரு தழுத்தல்னா கீழே கொட்டக்கூடிய நிலைமை. நிறைய துரைமுருகன் என்ன நினைப்பாரு, தம்பிகள் யாருப்பா அவங்க, உதயநிதியோட ஃப்ரெண்டு, இவங்க பல கோடிக்கு வாட்சி கட்டுறாங்க, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு அடிப்பட்டு எவ்வளோ கேவலப்பட்டு இடிகிட்ட சிபிஐட்ட மாட்டி சொத்து சேர்க்கறதுக்குள்ளே படாத பாடுபட்டா, அதில் பாதி நீங்கள் கட்சி நிதின்னு வாங்கிக்கிறீங்க, இன்னொன்று உங்கள் நிதின்னு வாங்கிக்கிறீங்க, கொடுக்குறதே கம்மி. நாளை இடி சிபிஐ கேஸ் வந்தாலும் நாங்கள் தான் மாட்டோம், நீங்கள் மாட்ட மாட்டீங்க. கையெழுத்து போடுறது மட்டும்தான் நான், அமௌண்ட்டெல்லாம் மேலே போயிடுது, கிச்சனுக்கு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது. நேரடியாக ஒருத்தர் 5 கட்சி மாறி வர்றாரு, அவர் தியாகிங்கிறீங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்களும் ஸ்டாலின் வாழ்க, திராவிட இயக்கம் வாழ்கன்னு சொல்லணும். இதெல்லாம் 70 முடிஞ்சு போச்சு தம்பி. இப்போ பாருங்கள், கதையை பாருங்கள். களைகட்ட தொடங்கி விட்டது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவுடைய ஆட்டம் முடிவுக்கு வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.